இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. பீமாவரம் பிரியாணி ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 பச்சை மிளகா, ஒரு 5 பீஸ் தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான மெயின் மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ ஒரு பேனில் இறாலை க்ளீன் பண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா அது நல்லா சுருண்டு அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு 50% வந்துடும். இறால் ரொம்ப வெந்து ட்ரை ஆகிட போது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செஞ்சு ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுலாம். இதில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த கலர் மாற வரைக்கும் வதங்கினா போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரான் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் சீக்கிரமாக மேஷ் ஆகிடும். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவு இந்த மாதிரி கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அப்புறம் பின்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1.5 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக தனியா பொடி சேர்த்துக்கலாம். ஒருவேளை நம்மக்கிட்ட வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா தாராளமாக அதை 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல தான் பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா, அதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸும் தயிரும் இல்லாமல் பிரியாணி எடுக்காது. அதனால் கட்டாயம் அதை சேர்த்தே ஆகணும். பீமாவரம் பிரியாணிக்கான மசாலா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறால் இது கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை இந்த இறால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய தண்ணி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம அரிசி சேர்க்கும் போது அந்த தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இறால் ஃபுல்லாக மசாலா கூட நல்லா கலந்தாச்சு. நான் 2 கப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4 கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கொதிக்கிற டைமில் அப்படியே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கூட சேர்த்துருங்க. அரிசி பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் சரி, ஜீரக சம்பாவாக இருந்தாலும் சரி, 1லேருந்து 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு அந்த ரைஸ் சாஃப்டாக இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. பொறுமையாக கிளறுங்க. ரொம்ப அவசரமாக கிளறினீங்கன்னா அரிசி எல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டே வருது. இந்த டைமில் நல்லா அழுத்தி ஃப்ளாட் ஆக்குங்க. அப்போ தான் அந்த ஸ்டீம் எல்லாம் உள்ளே இருந்து அந்த அரிசி நல்லா வெந்து வரும். கடைசியாக இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் புதினாவும் மேலே தூவிட்டு நல்லா கரெக்டான மூடியாக போட்டு மூடுங்க. கொஞ்சம் கூட அந்த ஆவி வெளில வரக்கூடாது. சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. நல்லா கமன் வாசனையாக சூப்பரான டேஸ்ட்டில் பீமாவரம் பிரியாணி ரெடி. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மெஷர்மெண்ட் 1/2 kg ப்ரானில் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி தேங்காய்லாம் போட்டு மசாலா பேஸ்ட் அரைச்சி நீங்கள் சிக்கன் பிரியாணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.